டிஎன்பிஎஸ்சி பிகினர் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற 2வது எபிசோட் என்னோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன். ஸோ நான் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நிறையா நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கியிருப்பேன். அதே மாதிரி நான் சொந்தமாக எழுதின கொஸ்டின் பேப்பர், அதுபோக நிறையா பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி டீட்டெயில்டாக இது எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருக்க கலெக்ஷனை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 2014 கொஸ்டின் பேப்பர், இது எங்கள் அண்ணன் ஒருத்தர்கிட்ட வாங்கினது. அப்புறம் 2016 இதான் என்னோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு. 2016 விஏஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் 2018 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறமா 2019 குரூப் 4 கொஸ்டின், அதுக்கப்புறமா 19 இஓ கொஸ்டின். இதெல்லாம் லைப்ரரியில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ குரூப் 1 கொஸ்டின், இஓ நான் குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதனால் இஓ கொஸ்டின்லாம் அங்கே தான் வாங்கினேன். குரூப் 1 கொஸ்டின். அடுத்து 2022 குரூப் 4, குரூப் 2 2022, அதுக்கப்புறமா குரூப் 1 2022, குரூப் 3 எக்ஸாம் 2023, அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் 2024. ஸோ இது 3 காப்பி வச்சுருப்பேன், நிறைய பேர்கிட்ட வாங்கினேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் 2024 குரூப் 2, 24 குரூப் 1, அடுத்து குரூப் 1 2025, குரூப் 2A 2025, குரூப் 4 2025, கடைசியாக குரூப் 2A அந்த மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அது 25. அதே மாதிரி இதே மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பேன், நம்ம கையில் கிடைக்காத கொஸ்டின் பேப்பர். இப்போ விஏஓ எக்ஸாம்னா விஏஓ எக்ஸாமுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர்லாம் வரிசையாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி உள்ளது. அதே மாதிரி இது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 14 எல்லா கொஸ்டின் பேப்பரையும் குரூப் 4க்குள்ளதை மட்டும் குரூப் 4 விஏஓ, குரூப் 2, குரூப் 2ஏலாம் மட்டும் தனியாக வச்சுருப்பேன். இப்போ இது 2019, 2022 வரைக்கும் முன்னாடியே எடுத்தது, 2022 வரைக்கும். அதேமாதிரி குரூப் 2 அப்போ குரூப் 2 தனியாகவும் குரூப் 2A தனியாகவும் நடக்கும். ஸோ அதனால் குரூப் 2, குரூப் 2A மாற்றி வருஷம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமும் தனியாக வச்சுருக்கேன். அது மாதிரி இஓவும் கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி தமிழும் இதுவும் இருக்கும். அதனால் இஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எதெல்லாம் தமிழும் ஜிஎஸ் இருக்குமோ அப்போ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ், இந்த குரூப் 3ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸாமுக்குள்ளே கொஸ்டின். இப்போ அது குரூப் 4ஓட சேர்த்துட்டாங்க அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இது அசிஸ்டன்ட் ஜெயிலரும் இதுவும் குரூப் 4 பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த கலெக்ஷன்ஸ். அது போக கொரோனாக்கு அப்புறம் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ஓரளவு அந்த 24, 25 கொஷின் பேப்பர்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கும். நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வச்சுருப்பேன். நிறைய கொஷின் குறிக்காமலே டெஸ்ட் மாதிரி எழுதுறதுக்காக வச்சுருந்துருப்பேன். ஸோ அப்படிக்குள்ள கொஷின்ஸ்லாம் இதெல்லாம் 2023க்கு அப்புறம் உள்ளது. இதெல்லாம் 25 உள்ளது, இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அப்புறம் கம்பைன் டெக்னிக்கல்லாம் நிறையா இருக்கும், 24, 25 உள்ளது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக உள்ளது. இந்த நிறையா கொஷின்ஸ் இப்போ உள்ள கொஷின்ஸும் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா நிறையா ஜூனியர் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸு இப்போ உள்ள கொஷின் 2023க்கு அப்புறம் உள்ளது இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ டிஎன்பிஎஸ்சி நிறையா கீ இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் இப்போ ரீசெண்டாக வந்த எக்ஸாம், இதெல்லாம் கடைசியாக நடந்த எக்ஸாமில் கொஷின் பேப்பர். இது போக கொஸ்டின் முன்னாடி இது குரூப் 1உடைய மாடல் கொஷின்ஸ் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். அதே மாதிரி பழைய இதில் கம்பைலேஷன்னு போடுவாங்க, இந்த ரேஷியோ கணக்குக்கு, இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கம்பைலேஷன், இந்த மாதிரிலாம் தனியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்துருக்கேன். முன்னாடி எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதிலலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். முன்னாடி கம்பைலேஷனெல்லாம் ஏதாவது பிடிஎஃப் கிடைக்கும்ல, அது முன்னாடி நான் 2018 அந்த 19 அந்த டைமிங்கில் இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இதெல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமில் உள்ளதை மட்டும் வரிசையாக அந்த கொஷின் பேப்பர் மட்டும் இந்த புக்கில் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா, ஜியாகிரஃபியில் உள்ள கொஷின் பேப்பர் எல்லாமே ஜியாகிரஃபி மட்டும் இருக்கும். இது ஏதோ ஒரு வெப்சைட்டில் அந்த முன்னாடி இந்த பிடிஎஃப் கிடைக்கும்ல, அந்த கம்பைலேஷனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் இது ஒரு பிடிஎஃபாக நிறையா போடுவாங்கள்ல முன்னாடி, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எப்போ காசு கிடைக்குமோ கிடைக்கிற டைமில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிடுவேன். ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக இருக்க மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தமிழ் அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்க ஆரம்பித்தோடனே தமிழ் வேறு இந்த செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் வாங்கல, அந்த மாதிரி எக்ஸாமில் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். இதான் என்னோட கலெக்ஷன்ஸ். ஸோ என்கிட்ட இருக்குது 3 டைப் ஆஃப் கொஸ்டின். ஒன்று டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், அது எல்லாமே நான் எக்ஸாம் எழுதுனது. அது போக எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் வாங்கி சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ரெண்டாவது பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கக்கூடிய டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜியாகிரஃபி, அப்படி டாபிக் வைஸாக தேவைப்படக்கூடிய அந்த கம்பைலேஷனை நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அப்பப்போ எனக்கு காசு கிடைக்கும். அப்போ முன்னாடி காசு இல்லாத போது கிடைக்கக்கூடிய காசில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுவேன். ஒரு காசு சேர்ந்த உடனே ஹிஸ்ட்ரியை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்படி தான் அதை சேர்த்தது.
அதுக்கப்புறம் மற்ற இயர் வைஸ் உள்ள முக்கியமான இப்போ கொஷின் பேப்பர்லாம் இதில் இருக்கும். இதுவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 2 பேஜாக இது கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆன்லைனில் வந்து அந்த பிடிஎஃப் கொடுத்து, இப்போ 40 பேஜ் இருக்குன்னா அது 20 பேஜாக கன்வெர்ட் பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரே பேஜில் 2 சைடு வர்ற மாதிரி இப்படி ஆன்லைனில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறமா ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 4-5 கொஷின் பேப்பர் மொத்தமாக கம்பைல் பண்ணி, அப்படி கொஷின் பேப்பரை இண்டிவிஜுவலாக தனியாக வந்து கொஷின் பேப்பராக பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா ஆன்சர் கீயோட கொஷின் பேப்பர் போட்டுட்டு, ஆன்சர் கீ இல்லாமல் கொஷின் பேப்பரை மட்டுமே வித் ஆர் வித்தவுட் அப்படின்னு தனியாக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுதான் ஆப்ஷன். நீங்கள் கொஷின் பேப்பர் யார்கிட்டயா இருந்து வாங்கலாம், இல்லை நீங்கள் கொஷின் பேப்பரை பிரிண்ட் போடலாம். அகாடமிக் கொஷின் பேப்பரை விட 100% டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சிஸ்டம்லேயே படிக்கிறேன் அப்படின்னா சிஸ்டம்லேயே நீங்கள் படிங்க. நிறையா கலெக்ட் பண்ணி வச்சு எதையும் மிஸ் பண்ணாமல் அதை அடிக்கடி படிங்க. வீக்லி ஒரு கொஷின் பேப்பராக சால்வ் பண்ணுங்கள். இல்லை டாபிக் வைஸ் பாருங்கள். இல்லை இது எல்லாமே இல்லை, இதெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஏதாவது அகாடமி வந்து இந்த கொஷின் பேங்க்னு ஒன்று போடுவாங்க. அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த கொஷின்ஸ் அப்படின்னு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரியில் எப்படி கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபியில் எப்படி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்சில் எப்படி, தமிழில் எப்படி, அப்படி டாபிக் வைஸாக அவங்களே நிறைய பேர் கம்பேர் பண்ணி இப்போலாம் புக்காக நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் புது ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் பேப்பர் அந்த கொஷின் புக்லெட் வாங்கி வச்சு, அந்த கொஷின் பேங்க் இருக்கும்ல, புக்காக போடுறாங்களா, அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொஷின் பேப்பராவது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க படிப்புக்கு.